ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா, தெளிவுபடுத்திருக்காங்களா அப்படின்னு நானும் பார்த்தேன். யாருமே சொல்லல. நிறைய பேர், நிறைய ஜோதிடர்கள் சொல்லாத விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். உண்மையா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையில நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி வீடியோ பார்த்தோம். கடைசி யுத்தம், வாழ்வா சாவாங்கிற போராட்டம், அந்த வீடியோ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கள்ள உறவுகளில் சிக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். சில பேருக்கு அந்த வீடியோ தம்ப்நெயில் பார்க்கும்போது கொஞ்சம் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும், கொஞ்சம் கோவப்பட்டிருப்பீங்க. ஆனா உள்ள போய் அந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான விளக்கம் எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க. எங்க வாழ்க்கையில இது மாதிரி நடக்கும், நடந்திருக்கு, இது மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல, இதுக்கு மேல அப்படி நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. நன்றி. அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோவுக்கும் இன்னைக்கு நம்ம பேசுற இந்த தகவல்களுக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா அந்த வீடியோல பார்க்கிற இடங்கள் சனி பகவானும் சுக்கிரன் ராகு பகவான்களும் ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ரெண்டு வீடியோவும் பார்க்கறது ரொம்ப நல்லது. பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. அடுத்து இப்ப மூணாவது வீடியோ அதே வீட்டை பத்தி நம்ம பேச போறோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா சனி பகவானை மட்டும் தனியா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுக்கிரன் ராகுவை பத்தி பார்த்தோம், என்ன செய்வாங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு 7 கிரகங்களை பத்தி பார்த்திருக்கோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்ல 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 57 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு இணைப்பு நடந்திருக்கு. ஜோதிட நிபுணர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப அதிசயமா அந்த இணைவை பார்க்கறாங்க. இதை பத்தி யாராவது நிறைய பேசியிருக்காங்களான்னு பார்த்தா யாரும் பேசல. சரி நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். 57 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசி மீது போர் தொடுக்கும் 7 கிரகங்கள். இதுதான் இங்க முக்கியமான விஷயம். 7 கிரகங்களும் உங்கள் மீது போர் தொடுத்தால் நீங்க என்ன செய்வீங்க, என்ன ஆகுவீங்க நினைச்சு பாருங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நண்பர்களும் இருப்பாங்க, துரோகிகளும் இருப்பாங்க. அவர்கள் பாய்ச்சக்கூடிய அம்புல விஷமும் இருக்கும், அன்பும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும், அமைதியும் இருக்கும், அருளும் இருக்கும். இப்படி பல இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த போர்ல உங்கள் பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெளிவா பேச போறோம். 2025 மார்ச் 29ஆம் தேதி இந்த 7 கிரகங்களும் ஒரு ராசியில இருக்கிறது மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். 1968க்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு சேர்க்கை இது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது. இதுதான் முக்கியம். ஆபத்து மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறதுனால கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசி ஆகணும். நம்முடைய உறவுகளுக்கு இதை சொல்லி ஆகணும். சரியான நேரத்துல அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்கிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். ஸ்கிரீன்ல பாருங்க. குட் பேபி 9043688626 இதுதான் அவங்க நம்பர். தரமான கலப்படம் இல்லாத பூஜை பொருட்கள் செஞ்சு தராங்க. கடவுளுக்கு தான் படைக்கிறோமே அப்படின்ட்டு தரம் இல்லாத ஏதோ ஒரு பொருளை வாங்கி, அதாவது நெய்யாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி இதுவாக இருக்கட்டும், தரமான பொருளை நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு படைக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்தி அதிகம், அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், அதனால வெற்றி கிடைக்கும். இந்த குட் பேபி தரமான பொருட்களா, கலப்படம் இல்லாத பொருட்களா தயாரிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் தயாரிச்சு கொடுக்குறாங்க, சத்து பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், இப்படி நிறைய விஷயங்களை பாரம்பரியமான முறையில ஆர்கானிக் ஹெர்பல் இதை பயன்படுத்தி உருவாக்கி தராங்க. கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணி பயனடையுங்கள். பயனடைஞ்சிருக்கேன், அதனால இந்த நம்பரை பயன்படுத்திக்கங்க. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அப்படியே கடந்துட்டு போற விஷயம் இல்ல. அன்னைக்கு சாதாரணமா பார்க்கும்போது அன்னைக்கு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரக பயிற்சினால பல ஆச்சரியப்படுத்தக்கூடிய நன்மைகளும் உண்டு, மோசமான தீமைகளும் உண்டு. யாருக்கு? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும், இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குமே இது ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது. இந்த கிரக சேர்க்கைங்கிறது ஒரு சாதாரண தற்செயலான ஒரு நிகழ்வே இல்ல. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. பல கிரகங்களுடைய கர்ம வினையை தீர்க்கறதுக்காக வரக்கூடியது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் இந்த பெயர்ச்சிகள், 7 கிரக பெயர்ச்சி ஒரே ராசியில வர்றது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சுதாரிச்சு, கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சமா உழைச்சி, அதிகமா சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி அடையலாம். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய
ஆசை இல்லை, அந்த இறைவனின் ஈசனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுறேன், அவ்வளவுதான். அப்ப இந்த சேர்க்கை ஏற்படும் போது பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில தொடங்குறத நீங்களாவே பார்ப்பீங்க. எதுக்கப்புறம்? 29ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப மாற்றம் தொடங்குது அப்படின்னா உங்களை அதுக்கேற்றது மாதிரி நீங்க தயாரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பிலிருந்து விலகலாம். ஒரு நொடியில தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வரக்கூடிய விபத்தை அப்படியே ஓரம் கட்டிட்டு ஒதுங்கிக்கிறது, வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது. அதனால இந்த 7 கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமானது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, அப்புறம் நீங்க கேள்விப்படாத இன்னொரு கிரகம் ஒன்று இருக்கு, அதாவது சனீஸ்வரனுடைய புதல்வன் மாந்தி. இது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகமும் ஒரே வீட்டில் வந்து அமருகிறார்கள். அந்த வீடு தான் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. ஒரே வீட்டில் அமர்ந்து பலனை கொடுக்க போறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகமும் இருக்கிற கிரகம் வந்து 9, மாந்தியோட 10 அப்படின்னு வச்சுங்களேன். 10 கிரகத்துல 7 கிரகம் ஒரு வீட்டுல போய் அமர்ந்துட்டா உங்களுக்கு ஆதரவா நிக்கக்கூடிய கிரகம் இது, மீதி 3 தான். அது என்ன செய்ய போகுது? அதனால இந்த கிரக அமைப்புகள் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு வித்தியாசமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், அதிர்ஷ்டத்தை அடைஞ்சிடலாம், ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம், அவமானத்திலிருந்து ஒதுங்கிக்கலாம், பிரச்சனைகள்ல இருந்து விலகிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரே வரிகளை சொல்லணும் அப்படின்னா 7 வீரர்கள் வரிசையா நின்று நிராயுத பாணியா நிக்கிற உங்கள் மீது அம்பை பாய்ச்சினால் அந்த நேரத்துல என்ன நீங்க நினைப்பீங்க? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வரக்கூடிய அம்பு எதுக்காக வருது? நம்மள என்ன செய்ய போகுது? விஷம் இருக்கா, இனிப்பு இருக்கா, அன்பு இருக்கா, துரோகம் இருக்கா, தோல்வி இருக்கா, அவமானம் இருக்கா, இழப்பு இருக்கா? எத்தனை கேள்விகள் உங்க முன்னாடி கேட்கறது மாதிரி வரும், உங்க எண்ணத்துல ஓடும். உண்மையா 7 தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா 7 கிரகம் ஒரே இடத்துல இருந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை விட உங்கள் வாழ்க்கையின் மேல அக்கறை இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்ப உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்களை குறிக்கும். அவங்க வந்து காலபுருஷனின் 12வது வீட்டுல வந்து அமர்றாங்க. முன்னோர்களை குறிக்கும், ஒரு தலைமை பண்பை குறிக்கும், அரசியல், அரசு துறையை குறிக்கும் சூரியன் அப்படிங்கிறது. சந்திரன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போறதை பத்தி சொல்லும். இங்க தொழிலை பத்தி சொல்லக்கூடிய விஷயம், அன்பை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோம், அது உண்மையான அன்பா, நமக்கு கிடைக்கிற அன்பு உண்மையா கிடைக்குதா, துரோகம் வருதா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். நம்மள தைரியமா துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதுபோல புதன் புத்திக்கு அதிபதி, சரியான நேரத்துல சரியா யோசிக்க வைக்கக்கூடிய கிரகம். எப்பொழுதுமே நம்ம மூளை எதையோ பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், அதை சொல்லக்கூடிய கிரகம் புதன். 12ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல. ஆனா அந்த வீடு சூரியன் சந்திரனுக்கு நட்பு சமமா வருது, பிரச்சனை இல்லை. இங்க புதன் நீச்சமா வந்து அமர்றார். ஐயோ பாவம். நீச்சம்னா என்னங்க செய்யும்? புதன் புத்திக்கு அதிபதி நீச்சம் அடையும் போது சரியான நேரத்தில் சரியான யோசனை நம்மளால செய்யவே முடியாது. மற்ற கிரகங்கள் நம்மளை தூண்டி விட்டு தப்பு பண்ண வைக்கும், அதிக செலவு பண்ண வைக்கும், அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்க வைக்கும், பொறுமையா யோசிக்க விடாம வேகமா சிந்திக்க வச்சு டக்குன்னு குயில இறக்கி விடும். அதையெல்லாம் தடுக்கக்கூடிய புத்தி நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அதனால புத்தி சரியா இந்த காலகட்டத்தில் வேலை செய்யாது. அடுத்தது சனி மார்ச் 29ல வருகிறார், வந்திருக்கிறார். அவர் எதுக்காக வராரு அப்படின்னா நமக்கான நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கணும்ல. நாம செஞ்ச செயல்களுக்கான நல்லது கெட்டது அதை செய்யணும். நமக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்லதை அள்ளி கொடுப்பார். தெரிஞ்சும் கெட்டது செஞ்சிருந்தோம் அப்படின்னா கெட்டதை அனுபவிக்க வைப்பார். அதுதான் சனி பகவான். அவரும் அந்த 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அடுத்தது 2 முக்கியமான விருந்தாளிகள் வராங்க. யாரு வரல, அவங்க முன்னாடி அங்கதான் இருக்காங்க. சுக்கிர பகவான் உல்லாசத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, மன சஞ்சலம் படக்கூடிய, காம சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிற்றின்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா பொருட்களையும் அனுபவிக்கணும், எல்லா ஆண்களையும் அல்லது எல்லா பெண்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வை தூண்டக்கூடியவர் சுக்கிரன். அவரு அந்த வீட்டுல இருக்கார். 10 குறைக்கு இன்னொருத்தரும் அங்க இருக்கார், ராகு. ரொம்ப வித்தியாசமான ஆளு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கள்ள உறவில் சிக்கும் கணவன் மனைவிங்கிற வீடியோல சொல்லியிருக்கேன். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இந்த ராகு என்ன செய்வாரு? ரகசியமான உறவுகளை ஏற்படுத்திடுவார். ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி
உற்சாகத்தை ஏற்படுத்தி, இன்னும் உங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு மொழியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு உடல் வேட்கையை ஏற்படுத்தி, காம வெறியை ஏற்படுத்தி, காம இச்சையை கொடுத்து புத்தியை வேலை செய்ய விடாம இதை அடைந்தே தீர வேண்டும், இந்த சுகத்தை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த ஆணை அடைந்தே தீர வேண்டும், அல்லது இந்த பெண்ணை அடைந்தே தீர வேண்டும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, கருப்பா சிவப்பா, உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா, நல்ல குணம் கொண்டவர்களா கெட்ட குணம் கொண்டவர்களா, அழகானவர்களா அசிங்கமானவர்களா, எதையுமே பார்க்காது இந்த கிரகம் ராகு. ஒரு பேராசையை ஏற்படுத்தி சிற்றின்பத்துக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு. சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கார். எப்படி இது மாதிரி கிரகங்கள்ட்ட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக்க போறீங்க? அடுத்தது மாந்தி, சனியினுடைய புதல்வன் மாந்தி. சுட்டி பையன் மாதிரி, அதாவது சனிக்கு பிறந்த குட்டி சனி எப்படி இருக்கும்? கொஞ்சம் அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு நம்ம எதையாவது சிக்கி விட்டு போடும். குட்டிச்சனி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், 2 பாதை தெரியுது, நம்ம யோசிப்போம். ஆனா அந்த மாந்தி என்ன செய்யும்? குட்டிச்சனிங்கிற மாந்தி டக்குன்னு ஒரு பாதையில போக வச்சிரும். உடாசன்மம் போட்டோம் அப்படின்ட்டு. அங்க நல்ல பாதையா கெட்ட பாதையா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், விடு போட்டோம், போய் பார்த்துக்கலாம், நல்லதோ கெட்டதோ. நம்முடைய அதிர்ஷ்டம் அது நல்ல பாதையாக இருந்தா நல்ல பாதையில போகும், கெட்ட பாதையா இருந்தா கெட்ட பாதையை கொண்டு போய் விடும். இதுதான் மாந்தி. இப்படிப்பட்ட கிரகங்கள் 7 கிரகங்கள் ஒரே ராசியில இருக்கு. அதுவும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்றா என்ன? அவருடைய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, உல்லாச வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, காமத்தை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, இதெல்லாம் உச்ச நிலைக்கு கொண்டு போகும். அவர் உச்சமடைகிற வீட்டுக்கு போயிட்டார், நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டார். அப்ப இருக்கிற கிரகத்திலேயே இந்த உச்ச கிரகம் சுக்கிரன் இருக்குல்ல, அதனுடைய வேலை இன்னும் அதிகமா இருக்கும். அப்ப அவருடைய வேலை என்ன? நீ எந்த வழிக்கு வேணாலும் போ, எந்த பாதைக்கு வேணாலும் போ, ஆனா அதை அடைஞ்சே தீரணும். அதனாலதான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துருவார். பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான வெற்றி, பிரம்மாண்டமான சுகம், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, கேள்விப்பட்டீங்களா? லக்ஸரி லைஃப். அது உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கிடைச்சிரும் இந்த காலகட்டத்தில். ஆனா அதே நேரத்தில் ராகு இருக்கிறார், அவருக்கெல்லாம் இந்த நல்ல பாதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்கேயாவது மனுஷனை கொண்டு போய் சிக்க விட்டு பிரச்சனையில விட்டு ரொம்ப பேராசை ஏற்படுத்தி இது எட்டாத கனி அப்படின்னு தெரிஞ்சும் இல்லாத பரிச்சையே ஆகணும். எப்படி? நீ பரப்பியோ இல்ல நடப்பியோ இல்ல பாய்வியோ பரிச்சையே ஆகணும். அவன் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் தடுத்தாலும் அது பரிச்சையே ஆகணும் சொல்லக்கூடிய ராகு. அதனால இந்த ராகு வந்து சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருக்கிறதோட ராகு இணையும் போது எல்லா கிரகத்தை விட இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்பதான் நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். சரிங்க, 7 கிரகம் இருக்குல்ல, இந்த 7 கிரகத்துல யாரு உயர்ந்தவங்க, யாருடைய ஆதிக்கம் நம்ம மேல அதிகமா செலுத்தப்படும், யாரு சொல்றத நம்ம மூளை கேட்கும், யாரு சொல்றத நம்முடைய சூழ்நிலை செய்யும் அல்லது நம்மளுடைய விதி நடத்தும் அப்படின்னு கேட்க வரீங்க அப்படின்னா, சூரியன், சந்திரன், புதன் இது எல்லாமே அவரவர்களுடைய கடமையை செய்வார்கள். கடமைன்னா என்ன? எப்பா நீ சொல்றத நான் செய்யறேன், அவ்வளவுதான், நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்கள். அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. அதே நேரத்துல சனி மாந்தி இருக்காங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்ப்பா, எனக்கு லஞ்சம்லாம் வேணாம், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நீங்க என்ன செஞ்சீங்களோ நல்லது செய்றீங்களா உங்களுக்கு நல்லது செய்யறேன், கெட்டது செய்றீங்களா கெட்டது கொடுக்குறேன், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க கொடுத்துட்டு. ஆனா அதுலயே இந்த 2 பேரும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன விதைச்சோமோ அந்த பயிரை அறுவடை செஞ்சுக்கலாம், அது நமக்கு நல்ல பலனாகவும் கெட்ட பலனாகவும் கிடைக்க போகுது, அது பிரச்சனை இல்லை, அது நம்மளால வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது இந்த 5 பேரை விட உயர்ந்தவர் சுக்கிரன். ஆசை ஏற்படுத்திட்டே இருப்பாரு, ஒரு உழைச்சி வாழ்க்கையில முன்னேறும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிந்திச்சாலும் நீ உழைப்பியோ உழைக்க மாட்டியோ, எனக்கு இந்த கார் வாங்கி ஆகணும், இந்த பைக் வாங்கி ஆகணும், இந்த வீடு வாங்கி ஆகணும், இந்த சொத்து வாங்கி ஆகணும், இந்த பணம் நமக்கு கிடைச்சே ஆகணும், இந்த பங்களா கட்டி ஆகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இந்த ஊருக்கு சுற்றுலா போகணும், இந்த பொண்ணை எப்படியாவது கவர்ந்து அனுபவிச்சிடணும், இந்த பையன் கூட ஒரு நாளாவது வாழ்ந்து பார்த்துடணும், இப்படி நினைக்க வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். 5 கிரகத்தை விட உயர்ந்த குணம் கொண்டவர் சுக்கிரன். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். உயர்ந்த குணம் கூட சொல்லக்கூடாது, அதிக ஆதிக்கத்தை நம்ம மேல செலுத்தக்கூடியவர் சுக்கிரன். அடுத்தது ராகு. ராகுவுடைய குணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த பல துன்பங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் எதிர்பாராத சம்பவங்களுக்கும் காரணம் இவராத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு அப்படின்னா பாம்புன்னு சொல்லுவாங்க. பாம்புன்னா முழு உடல் இல்ல, தலை ராகுவும் உடல் கேதுவும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க. தலை மட்டும் எப்படி இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராகு அப்படின்னாலே
ஆசைக்கு சொந்தக்காரர். இப்ப நீங்க ஆசையே இல்லாம இருந்தாலும் சரி, எதுலயும் விருப்பம் இல்லாம இருந்தாலும் சரி, அதுல விருப்பத்தை வர வச்சு ஆசையை வர வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்களை பார்த்து வேடிக்கை பார்ப்பாரு. அதுல அலாதி பிரியமுடையவர் ராகு. அது மட்டும் இல்ல, முழு உடலும் இருந்தா அவர் சாப்பிடும் போது வயிறு நிறைஞ்சிரும், போதும் அப்படின்னு விட்டுருவார். நம்ம வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. தலை மட்டும் இருக்கிறதுனால ராகு ஆசைப்பட்டா அது பேராசையாக மாறி நம்ம எதெல்லாம் அடையிறோமோ அது போதாது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துரும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அடங்காது. ராகு வந்து தலைங்கிறதுனால அவர் ஆசையை ஏற்படுத்துறாரு. அந்த ஆசையை தூண்டி 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 திருப்தியே இல்லாத வாழ்க்கையை உருவாக்குவார். ஆசை பேராசையாக மாறும். பேராசை பட்டதுனால சில நேரத்தில் நம்மளால அந்த விஷயத்தை அடைய முடியல அப்படின்னா அப்பதான் தீய பாதையில தீய செயல்களை செய்ய தோண்டும். அப்ப அந்த ஆசை தீமையை கொடுக்கக்கூடிய விஷயம். நமக்கெல்லாம் ஆசை வந்திருந்தது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். அந்த ஆசையை குறுக்கு வழியில நம்ம அடையணும்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான். இந்த 7 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதாவது ஒரு கிரகம் சேர்ந்தாலே ஏகப்பட்ட இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதிகமா நம்ம சந்திப்போம். 7 கிரகங்கள் இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் பயம் வரத்தான் செய்கிறது. அதாவது ஓரளவுக்கு இந்த கிரகங்களை பத்தி புரிஞ்ச எங்களுக்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. இது என்ன செய்யும், இது எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதெல்லாம் ரிசர்ச்சுக்கு உடையது. அதாவது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால இவ்வளவு பெரிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது 58 ஆண்டுகளுக்கு அப்புறம் விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும், தோழிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும்பா, அவ்வளவுதான். இதை வேணா நினைச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. கெட்டது கூட பக்கத்துல வந்துட்டு விலகி ஓடிடும். அந்த நிலையில தான் இப்ப இருக்கீங்க விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். இப்ப எந்த வீட்டுல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் வீட்டுல சேர்ந்திருக்காங்க. உங்களுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களுடைய சந்ததியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களது குழந்தைகள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, உங்களது பூர்வீக சொத்துக்களை சொல்லக்கூடிய, பூர்வீக சந்ததியினரை சொல்லக்கூடிய இடத்துல இந்த 7 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சுக்கிரன் 5ஆம் வீட்டுல இருக்கிறது, சனி 5ஆம் வீட்டுல இருக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய யோகம். அதாவது உங்களுக்கு மகிழ்ச்சி அபரிதமா இருக்கும். திடீர்னு அந்த மகிழ்ச்சி உருவாகும். ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க, ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. டக்குன்னு அது முடிஞ்சிடும். அந்த காரியம் எப்படி நடக்கும், இது என்னமா மாறும், இது என்னமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. தூங்காம கூட யோசிப்பீங்க. ஆனா ஈஸியா அது முடிஞ்சிடும். அப்படியான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்புறம் குழந்தைகள், பிள்ளைகள், நண்பர்கள் இவங்கெல்லாம் மிகப்பெரிய உதவியா உங்களுக்கு இருப்பாங்க. அதாவது இது மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு, இது மாதிரி ஒரு பெத்தவங்களா அடைஞ்சதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாகவே செவ்வாய் பகவான் பெரிய சொத்துக்களுக்கு, நிலத்துக்கு, வீட்டுக்கு சொந்தக்காரர். செவ்வாய் பகவான் உங்களது ராசிநாதனா இருக்கிறதுனால ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட சொத்து பத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த 29ஆம் தேதியிலிருந்து அது கொஞ்சம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும், தெரிய ஆரம்பிச்சிருக்கும், உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு, தொழில இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய கஷ்டப்படுறது மாதிரி இருக்கும், குடும்பத்துக்காக உழைக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா அது நல்ல பலனா கொண்டு வந்து சேர்க்க போகுது. அதாவது இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவுதான். செல்வம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சொத்து கிடைக்கும். நீங்க எந்த மாதிரியான நிலையில இருந்தாலும் சரி, ரொம்ப ஏழ்மையான நிலையில அல்லது ஒரு வேலை இல்லாத அல்லது ஒரு தொழிலே செய்யாத, என்ன செய்யறது வாழ்க்கையிலன்னு தவிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வாய்ப்பு கிடைச்சி மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார்கள் இந்த 7 கிரகமும். குறிப்பா ராகு இருக்குல்ல, அது உங்களை சும்மாவே தூங்க விடாது. எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பீங்க, அதை நோக்கி ஓட வைக்கும். அதுக்காக பேராசை ஏற்படுத்தும். பேராசை ஏற்பட்டாலே போதும், கண்டிப்பா அதற்கான முயற்சிகளை நீங்க எடுத்தே தேர்வீங்க. அதுதான் ராகுகிட்ட இருக்கிற பெரிய பிளஸ். ராகு வந்து அசுப கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது கண்மூடித்தனமா ஆசைப்பட வச்சு, கண்மூடித்தனமா செயல்பட வச்சு, நல்லதா கெட்டதான்னு உணர முடியாத அளவுக்கு நம்மளை ஓட வச்சு
திடீர்னு வாழ்க்கையில முன்னேற்றி விட்டுரும். அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ராகுவால தான் ஏற்படுது. ஒருத்தர் திடீர்னு புகழடைகிறாரு, திடீர்னு பணக்காரர் ஆகிறாரு, திடீர்னு லாட்டரி விழுது, திடீர்னு ஒரு புதையல் கிடைக்குது, அல்லது தொழில் வளர்ச்சி அடையுது, ஒரு பெரிய இடத்துல வேலை கிடைக்குது அப்படின்னா அதற்கு காரணம், திடீர் யோகத்துக்கு காரணம் இந்த ராகு பகவான் தான். அவர் உங்களது 5ஆம் வீட்டுல வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களை ஒரு படி மேல உயர்த்தி காட்ட போறாரு. உங்களுக்கு அந்த ஆசையை புரிய வச்சு, ஆசையை உணர வச்சு, பேராசையை ஏற்படுத்தி அதுக்காக ஓட வைக்கிறார்ல, அதுவே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். அதுதான் இப்போ உங்களுக்கு தேவை. ஏன்னா நிறைய அவசரப்பட்டு செஞ்சு நிறைய அனுபவிச்சிட்டீங்க, நிறைய இழந்துட்டீங்க, எல்லாரையும் நம்பி இழந்திருப்பீங்க, எல்லாரையும் வெறுத்திருப்பீங்கன்னு சொல்ல போனா. யாரை நம்பினாலும் உங்களுக்கு துரோகம் தான், எந்த செயல் எடுத்தாலும் தோல்வியா இருந்திருக்கும். ஆனா இந்த ராகு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். ஏதாவது உங்களுக்கு எது மேலேயாவது ஆசை வருது, பேராசை ஏற்படுது அப்படின்னா தயவு செஞ்சு குறுக்கு பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்துறாதீங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க செய்யக்கூடாத விஷயம். அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. சட்டத்துக்கு புறம்பான அல்லது அடுத்தவர்களுடைய சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாம சீக்கிரம் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் வராம நேர்மையா செயல்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் சேர்ந்தாலும் புகழ் சேர்ந்தாலும் பணம் சேர்ந்தாலும் அது என்னைக்குமே நிலைக்கக்கூடிய அமைப்பா உருவாகும். திடீர்னு கிடைச்சது அப்படின்னா இந்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறமோ அல்லது ஓராண்டுக்கு அப்புறமோ எல்லாமே மாறி போயிடும். நீங்க சேர்த்து வைத்த பணம், புகழ், பெயர், கௌரவம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதுவுமே திடீர்னு கிடைக்கும், ஆனா யோசிச்சு அதை அடையுங்கள். திடீர்னு கிடைச்சா கூட இது ஏன் நமக்கு கிடைக்குது, இது கரெக்டா, நல்ல வழியில தான் நமக்கு கிடைச்சதா, ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி, திடீர் காதல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் திடீர் ஆசை ஏற்படும். அடுத்த பாலினத்தவர்கள் மேல, அடுத்தவங்க பொருள் மேல ஆசை ஏற்படும், அடுத்தவங்க கணவன் மனைவி மேல ஆசை வரும். எல்லாமே திடீர்னு அந்த ஆசை துளிர் விடும். ராகுவால பேராசை ஏற்படும். சூரியனால அதிகாரத்தோட செயல்பட ஆரம்பிப்பீங்க. சந்திரன் குழப்பி விடுவாங்க. புதன் வேலை செய்ய மாட்டாரு, ஏன்னா புதன் நீச்சம், புத்தி வேலை செய்யாது. அப்ப கால் போன போக்குல, கண் போன போக்குல, மனசு போன போக்குல இந்த காலகட்டத்தில் போக வேண்டியது வரும். அப்படிலாம் கிரக அமைப்புகள் இருக்கு. நமக்கு எது தேவை, எது முக்கியம், எந்த பாதை சரி, நமக்கு எது கிடைச்சாலும் அது சரியான முறையில கிடைச்சதா அப்படின்னு யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. கிடைச்சதெல்லாம் வாரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலியமா வரக்கூடிய துன்பமும் நம்ம அடைஞ்சி ஆகணும். யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தை. இதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு யாரும் தெரிஞ்சுக்கிறதும் இல்ல, சொல்றதும் இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர்தரவாரா. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு எது நடந்தாலும், எது கிடைச்சாலும், எது போனாலும் எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய செயல்பாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதனால எது நடந்தாலும் நம்ம தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது, ஒரு கடன் வருது, ஒரு விபத்து வருது, குடும்பத்துல பிரச்சனை வருது, வேலையில பிரச்சனை வருது, தொழில நஷ்டம் வருது அப்படின்னு வச்சுங்களேன். இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எதனால வந்தது அப்படின்னு கொஞ்சம் அந்த நூலை பிடிச்சிட்டே போங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, கொஞ்சம் யோசிங்க. எதனால வந்தது, இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கடைசியா போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கும். ஒருத்தவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துருப்போம், அல்லது அவங்கள்ட்ட நம்ம சரியாக நடக்காம விட்டுருப்போம், அவங்கள்ட்ட நம்ம அலட்சியமா இருந்திருப்போம், அல்லது தொழில நஷ்டம் அப்படின்னா சரியா கணக்கு வழக்கு இல்லாம இருந்திருக்கும், ஒரு பிளான் பண்ணாம விட்டுருப்போம். எங்கேயோ ஒரு தவறு செய்யறதுனால தான் நமக்கு அந்த நல்லதும் கெட்டதும் நடக்குது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் கவலைப்படவே மாட்டீங்க. பெருசா உங்க கைக்கு வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டீங்க, பெருசா உங்க கையை விட்டு போனாலும் வருத்தப்பட மாட்டீங்க. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் தன்னிச்சையா செயல்படுறது நல்லது. யாருடைய பேச்சையும் கேட்காம நீங்களே சுயமா சிந்திச்சு செயல்படுறீங்க அப்படின்னா செல்வாக்கு உயரும், உங்களது மதிப்பு உயரும், உங்க மேல இருக்கிற மரியாதை உயரும். அது மட்டும் இல்ல, சமூகத்துல நிறைய பேர் உங்களை தேடி வர போறாங்க. எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு உதவி தேடி வர போறாங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் மூலியமா, அதாவது சேவையா ஒரு விஷயத்த செய்யுங்க, உங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும். ஏதோ ஒரு விதத்துல உங்க குடும்பத்துக்கோ அல்லது வேலைக்கோ தொழிலுக்கோ அது நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்னின்னு செஞ்சு கொடுங்க. நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா எதிரிகள் அந்த பிரச்சனைக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க முன்னாடி எதிரிகள் வந்தாலும் சரி, யமன் வந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் உங்கள்கிட்ட செயல்படுவாங்க, உங்களை எதிர்ப்பாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதி, செவ்வாய்க்கு
கடவுள் யாரு? முருகன். போர்க்குணம் கொண்டவர். எப்படியாவது போராடி ஜெயிக்கணுங்கிற குணம் உங்களுக்கு இருக்கும். அதனாலேயே எதிரிகள் பின்வாங்குவாங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள். எதிரிகளுடைய பலம் குறையும். அதனால யாருக்கா இருந்தாலும் நீங்க உதவி செய்யுங்க. ஆனா நம்பாதீங்க. இங்க உதவி செய்யலாம், பட் எதிர்பார்த்து உதவி செய்யக்கூடாது. எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்துருவீங்க. எதிர்பாராத உதவி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அது நல்லதா வந்து முடியும். அதாவது தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் தெரியுமா? தானம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுக்கறது, அல்லது ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சு கொடுக்கறது, எதிர்பார்ப்போட கொடுக்கறது, இதுதான் தானம். இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு நல்லது, அல்லது இவங்களை நமக்கு தெரியும், ரொம்ப நாளா தெரியும், பாவம் கஷ்டப்படுறாங்க, ஏதோ பொழைச்சிட்டு போட்டுன்னு இது மாதிரி செய்யற உதவிகள் தானம். ஆனா தர்மம் அப்படிங்கிறது யாருன்னே தெரியாது வந்து உதவி கேட்பாங்க வழியில. அவங்களுக்கு சின்ன உதவியாக இருந்தாலும் செய்ய வேண்டியது இருக்கும், பெரிய உதவியா இருந்தாலும் செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப யாருன்னே தெரியாம இவங்க நமக்கு உதவியா இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாம புரிஞ்சிக்காம, அல்லது ஏற்கனவே நமக்கு பழக்கமா உறவா அப்படின்னு தெரியாம வந்து உதவி கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு செய்யக்கூடியதுதான் தர்மம். அந்த தர்மத்தை நீங்க செய்யணும். தானம் செய்யாதீங்க. தானம்னு நினைச்சுக்கிட்டு மனசுல செய்யாதீங்க. ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவியா இருக்குன்னு நினைச்சிட்டு செய்யாதீங்க. நல்லா இருக்கட்டும், அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற உதவி செய்யுங்க. அது தர்மமா செய்யறது. இந்த காலகட்டத்தில் தர்மம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்ல, ஒரு உதவி, ஒரு சேவை, அல்லது ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கறது. சில பேருக்கு சில விஷயத்துல புரிதல் இல்லாம இருக்கும். வயதானவர்களுக்கு, அல்லது படிக்காதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, வயதானவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு துடிப்பா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம், புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யாதீங்க. நீங்க செய்யும் போது எதுவுமே நினைக்காதீங்க இது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அல்லது கர்ம வினையை தீர்க்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளால முடிஞ்சதை செய்யறோம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களால ஏற்படுத்த முடியும், உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா பூர்வீகத்துல இந்த 7 பேர் இருக்காங்க. பூர்வீகம்ங்கிறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் காரியமும் உங்க தலைமுறைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அது உங்கள் சந்ததியினரை வந்து சேரும், நல்லதோ கெட்டதோ. அதனால இந்த காலகட்டத்தில் நல்லது செய்றீங்க அப்படின்னா அது உங்கள் தலைமுறைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்க வாழ்க்கையில முன்னேறத்துக்கும் கர்மாவை தீர்க்கறதுக்கும். பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய, பல சந்ததியினராக இருக்கக்கூடிய, பல தலைமுறைகளாக தொடரக்கூடிய கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 4 பேருக்கு உதவியா இருங்க. எதிர்பார்த்து உதவி செய்யாதீங்க. வருத்தப்படுவீங்க, துக்கப்படுவீங்க, துரோகத்தை அனுபவிப்பீங்க. அதனால உதவிகரமா இருங்க. அடுத்தது, எந்த ஒரு விஷயத்திலையும் தீவிரமா யோசிச்சு இறங்க வேண்டியது காலகட்டம். இது இறங்காம விடக்கூடாது. அவ்வளவுதான். ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டீங்க, இது நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமானது, அல்லது இதை செஞ்சோம்னா வேற இடத்துக்கு போகலாம், அல்லது முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா யார் சொல்றதையும் கேட்காதீங்க, சுயமா யோசிச்சு செய்யுங்க. அதுபோல இந்த வீடுங்கிறது புத்திசாலித்தனம், பகுப்பாய்வு, அதாவது ஆராய்ச்சி பண்ற திறன், இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம். புத்திசாலித்தனமா நிறைய யோசிப்பீங்க. என்ன செய்ய வேண்டியது முக்கியம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில குறிக்கோளே இல்லாம நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் குறிக்கோளை ஏற்படுத்தி கொள்றது நல்லது. இப்ப நீங்க என்ன முடிவு செய்றீங்களோ அது என்னைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, எந்த துணையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, எந்த நண்பர்களை, உறவுகளை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது கடைசி முழுதும் கூட வரக்கூடிய துணையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். அதனால ஒரு புது உறவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை யோசிச்சு, அதை சிந்திச்சு அந்த உறவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல உறவை மிஸ் பண்ணாதீங்க, கெட்ட உறவை கண்டிப்பா ஏத்துக்காதீங்க. இங்கதான் எங்களுக்கு எப்படி தெரியும் எதிர்காலம் எங்களுக்கு புரியுமா அப்படின்னா அதுதான் நாம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்ப என்ன செய்யறோம்? நல்ல எண்ணத்தோட நல்லதை நினைச்சுக்கிட்டே நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம். அவ்வளவுதான். இது கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுத்தாலும், தொழிலை தேர்ந்தெடுத்தாலும், உறவுகளை தேர்ந்தெடுத்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு செய்யுங்க. கண்டிப்பா நீண்ட நெடிய உறவாக இருக்கும். அந்த உறவின் மூலியமா பல பலன்களை நீங்க அடைவீங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த கணவன் மனைவி அல்லது காதலி கிடைக்கிறாங்க, புதுசா லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பொண்ணு கிடைக்குது, பையன் கிடைக்குது அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டசாலியா நீங்க இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில அவங்களாலதான் நீங்க முன்னேற போறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்கல்ல, எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க.
ஒரே ஒரு விஷயம்தான், அவங்களுக்கான இடத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த துன்பம் எந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வலிமை அவங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பார்த்தோம். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்களாக நம்ம பார்க்க போறது, நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறணும் அப்படின்னா நேர்மையான வழியில பயணிங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க பல தடைகள் இருக்கும், அந்த நேர்மையில பல பிரச்சனைகள் வரும். எதுக்கு நேர்மையா இருந்து என்னத்தை சாதிக்க போறோம், நேர்மையா இருந்தவங்கலாம் என்ன சாதிச்சாங்க, அல்லது இதுவரைக்கும் நேர்மையா இருந்து என்னத்தை சாதிச்சோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓங்கும், அதிகரிக்கும். இந்த ராகு இருக்காப்ல, சந்திரன் இருக்காப்ல, கொஞ்சம் மனசை குழப்பி விட்டு ராகு குறுக்கு வழியில போ, நான் பயிற்சி ஆக போறோம், சீக்கிரம் அதை அடைஞ்சிரு அப்படின்னு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மாசத்துல ராகு பயிற்சியாக போறார், ராகுக்கு எது பயிற்சி வரப்போகுது. அதுக்குள்ள கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. ஆசைப்படுறது பேராசைப்படுறது தப்பு இல்லை, அந்த நேர்மை அந்த வழியை கடைபிடிங்க. ஏன்னா பல அபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. பண நடவடிக்கையில பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு பயணம் போகும்போது அல்லது விளையாட்டுல இருக்கும்போது அல்லது ஒரு வேலை செய்யற இடத்துல மிஷினரியில இது மாதிரியான அமைப்புல இருக்கும்போது எச்சரிக்கையா செயல்படுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டுல இந்த கிரகம்லாம் இருக்கிறது கொஞ்சம் மறக்க முடியாத இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஏற்படுத்தும். அதுதான் இந்த வருஷத்தையோ அல்லது இந்த காலகட்டத்தையோ உங்க வாழ்க்கையில மறக்க முடியாது, அப்படி ஏற்படுத்தும். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்க முடியும் உங்களால? புரிஞ்சிக்கலன்னா ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த பொண்ணை பார்த்தேன், இந்த வருஷத்துல பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது நல்ல விஷயங்கள். இந்த வேலை, இந்த கம்பெனிக்கு இந்த டைம் போனேன், இந்த வருஷத்துக்கு போனேன், அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை மாறிச்சு. இந்த தொழிலை ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையை மாறிச்சு, நான் பெரிய பணக்காரனா கோடீஸ்வரனா ஆனேன் அப்படின்னு சொல்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயம், பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ற விஷயம். ஆனா இதே நம்ம எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா இந்த ஆண்டை மறக்க முடியாத ஆண்டாக எப்படி இருக்கும்? இந்த வருஷம் தான் என் கௌரவம் எல்லாம் போச்சு, இந்த வருஷம் தான் நான் அவமானப்பட்டேன், இந்த வருஷம் நான் ஜெயிலுக்கு போனேன், இந்த வருஷம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சேன், இந்த வருஷம் இந்த நிலத்தை இழந்தேன், வீட்டை இழந்தேன், மனைவியை இழந்தேன், கணவனை இழந்தேன், அல்லது உடல் அடிபட்டது அப்படின்னு மறக்க முடியாத இந்த மாதிரியான சம்பவங்களையும் ஏற்படுத்தும். அப்போ ஒழுக்கமா இருக்கிறது நல்லது, எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது, நேர்மையா இருக்கிறது நல்லது. இதுக்கெல்லாம் காரணம் மனசு அமைதி. மனசு அமைதிப்படணும்னா என்ன பண்ணணும்? ஆன்மீகத்தில் அதிகமா ஈடுபடுங்க. மனசு பரபரக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு கோவிலுக்கு போங்க. உங்கள் ராசி நட்சத்திர கோவில்லாம் நிறைய சொல்லியிருக்கோம், அது மாதிரியான கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி எரியும். இந்த மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து விலகும். அடுத்தது நம்ம 7ஆம் பார்வையாக உங்களது 11ஆம் வீட்டை இந்த 7 கிரகமும் பார்க்குது. உண்மையா கொடுத்து வச்சவங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. என்னன்னா 11ஆம் வீடுங்கிறது லாப வீடு. அது சுக்கிரன், சனி பகவான் பார்க்கிறாரு, சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் 29ஆம் தேதி இருந்து பார்த்தாங்க. 7 கிரக பார்வை ஒரே வீட்டில் விழுந்திருக்கு, லாப வீட்டில் விழுந்திருக்கு. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை யோகத்தை இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயம், லாபத்தை கொடுக்கும். சுக்கிரன்லாம் பார்த்தா கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும், சொத்து கிடைக்கும், பெரிய ஆடம்பர வாகனம் கிடைக்கும், பங்களா கட்டுவீங்க, நகை கிடைக்கும், நல்ல கணவன் மனைவி கிடைப்பாங்க. உங்களது எதிர்பார்ப்பு அதிகரித்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இங்க லாபம் அப்படின்னா நல்லா யோசிச்சுங்க. நல்ல வழியில பயணம் செய்யும்போது லாபம், தொழில் நல்ல லாபம் அடையும், வேலை உயர் பதவி கிடைக்கும், குடும்பம் நல்ல வளர்ச்சியோட இருக்கும், மகிழ்ச்சியோட இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஆசைப்பட்ட வாகனம், ஆடம்பர கார் இந்த மாதிரி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா நாம எடுத்து வைக்கிற அடி, சிந்திக்கிற சிந்தனை தவறாக இருந்தது, அல்லது சனி பகவான் அந்த இடத்த கெடுக்கணும், இந்த கர்மாவை தீர்க்கணும், பல தலைமுறைக்கு முன்னாடி இது நடந்தது, அதை தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னா அப்பதான் நமக்கு இந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். லாபம் அப்படிங்கிறது செல்வத்துல எப்படி நமக்கு பெருகுனா லாபம் வருதோ அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் பெருகுனா என்ன வரும்? அது லாபமா நட்டமா சனி பகவானுக்கு தேவையில்ல, ஆனா பெருகணும். வருமானத்துல லாபம் வந்தா நம்ம முன்னேறுவோம். அதே துன்பத்துல வம்பு, வழக்கு, கோர்ட்டு, ஜெயில், கடன், நோய் இதுல லாபம் வந்ததுன்னா என்ன நடக்கும்? அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான். யூக வணிகம், பங்கு சந்தை, சூதாட்டம் அல்லது கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறது,
இந்த காலகட்டத்தில் எதுவுமே வச்சுக்காதீங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யறது மாதிரி ரகசியமா எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா இயற்கையிலேயே கொஞ்சம் காதல் வயப்படக்கூடியவர்கள், பாலியல் ஆசைகள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதிகம். எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு அதிகம் உண்டாகும். நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை சீண்டுவாங்க. அப்ப அந்த மனசு என்ன பண்ணும்? உங்க மனசு நீங்களே இழப்பீங்க. அது மாதிரியான அமைப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். பல காதல் உறவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஒருத்தருக்கு ரகசிய உறவுகள் கிடைக்கும். ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இங்க துரோகம்னு ஒண்ணு நடந்துட்டா அது மிகப்பெரிய பாதிப்பை உங்க வாழ்க்கையில சனி பகவான் ஏற்படுத்துவார். ஏன்னா சுக்கிரனுக்கு சந்தோஷம் தான் முக்கியம், ராகுவுக்கு சீண்டி விடுறது தான் முக்கியம். ஆனா சனி பகவானுக்கு தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அந்த பிடிவாதம் ரொம்ப முக்கியம். அது பெரிய ஆளோ சின்ன ஆளோ, ஏழையோ பணக்காரனோ, நல்லவனோ கெட்டவனோ முக்கியம் இல்ல. தவறுக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. பெருசா செஞ்சா அந்த தண்டனை பெருசா கிடைக்கும், சின்னதா செஞ்சா சின்னதா கிடைக்கும். அவ்வளவுதான், இதான் வித்தியாசம். அதனால எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா அமைப்புகளும் இருக்கும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, அதை எப்படி அடையிறீங்க, இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, நீங்க எந்த பாதையில பயணம் செய்றீங்க, அதை பொறுத்து தான் உங்களது அடுத்தடுத்த வாழ்க்கை இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமே நம்ம கையில இல்ல, எல்லாம் இறைவன் கையில இருக்கு. அப்ப நம்ம பதட்டப்பட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு உங்களால சிந்திக்க முடியும். நம்ம ஒரு நடிகன் தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே இறைவன். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லதை மட்டுமே செய்வீங்க, நல்லதை மட்டுமே நினைப்பீங்க, நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும். அதனால என் அன்பு நண்பர்களே, உறவுகளே, 1000 கஷ்டங்கள் வந்தாலும், 1000 பேர் எதிர்த்து நின்னாலும், இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சாலும் இறைவன் இருக்கிறான். இறைவா, உன்னுடைய திருவிளையாடலில் நான் ஒரு நடிகன், உன்னுடைய நாடகத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கீங்க, அதன்படி நான் நடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாடகத்தின் கிளைமாக்ஸ் எப்படி கொண்டு போவீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அதையும் நீங்களே இயக்கிடுங்க, எழுதி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதனால எத்தனை கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும் கலங்காத மனதை உருவாக்கிக்கங்க. தன்னம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, ஆட்டிவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. எவ்வளவு அற்புதமான பாட்டு! நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான பாட்டெல்லாம் ஒரு தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையான அந்த உறவு எப்படி இருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நாம என்ன செய்யணும், நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இது மாதிரியான பாடல்கள் நம்மளை உணர வைக்குது. இந்த பாட்டெல்லாம் உணர்ந்தீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் உங்களை ஆட்கொள்ளாது, உங்க மேல ஆதிக்கம் செலுத்தாது. அதனாலதான் அப்பப்ப இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாடுறது. பல வார்த்தைகள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை இது மாதிரி சில பாட்டு வரிகள் சொல்லிடும், டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனாலதான் அந்த மாதிரி பாட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுக்கிறது. அடுத்தது, இத்தனை கிரகங்களும் நம்ம மேல போர் தொடுக்கும் போது நம்ம பக்கம் நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நமக்காக நிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வரும். யாரும் இல்ல, இறைவன் தான், ஈசன் தான். அந்த ஈஸ்வரனை நம்பினார் கைவிடப்படார், என்னைக்குமே கைவிட மாட்டார். விஷ்ணு, பிரம்மா, சிவன், இந்த மும்மூர்த்திகள்ல சிவபெருமானுகிட்ட மட்டும்தான் வரங்களை எளிதா நம்ம பெற முடியும். இன்னைக்கு ஞானிகள், சித்தர்கள் எல்லாருமே சிவபெருமான்கிட்ட தான் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சு தவம் இருந்து வரம் பெற்றிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு உணர்றோம். நிறைய பாடல் மூலியமா, நிறைய ஆன்மீக இதிகாசங்கள் மூலியமா நம்ம உணர்றோம். அதனாலதான் சிவபெருமான் நம்ம பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார். சிவபெருமான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எளிதில் போக்கக்கூடியவர். அனைத்து வகையான துர்க்குணங்களையும், தீய எண்ணங்களையும், நமக்கு நடக்கிற துன்பங்களையும் செயல்களையும் போக்கி வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை விஷயங்களை கிடைக்க வைப்பார். ஒரு முக்தி நிலையை அடைய செய்யறது சிவபெருமான் மட்டும்தான் முடியும். அவரை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இது வேணும், அது வேணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேணுங்கிறத கேட்காதீங்க. எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும்
நீனே பார்த்துக்க இறைவா. அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை சிவன் கோவிலுக்கு போயிட்டு காலையில இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, நடை சாத்தத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை அமர்ந்து ஒரு 18 முறை அல்லது 26 முறை, முடிஞ்சா 108 முறை சொல்லுங்க. எப்படி 1 மணி நேரம் ஆகும். உங்கள் பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த மந்திரத்தை போய் திங்கள் அல்லது பிரதோஷ தினம் இல்லைன்னா அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி இந்த நாளில் போய் கோவிலில் போய் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது தியானம் பண்றது மாதிரியான நிலை இருக்கணும். முழுசா இறைவனை நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளார சொல்லணும். முடிஞ்ச கண்களை மூடிக்கிட்டு இந்த லிங்கத்தையும் சிவபெருமானையும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு தேவையான செல்வம் இருக்கும், நமக்கு தேவையான வழி இருக்கும், நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த உயிர் கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவசிவ என்கிறார் தீவனையாளர், சிவசிவ என்றிட தீவனை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திருமூலர் அருளிய அந்த மந்திரம் மூல மந்திரமா இருக்கு சிவனுக்கு. நீண்ட கால துன்பம், கட்டுக்கடங்காத பணப்பிரச்சனை, தீராத நோய், மன நிம்மதியே இல்லாம தவிக்கிறவங்க, குல தெய்வ சாபத்தால வாழ்க்கையே இழந்தவங்க, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள், இது எல்லாமே விலகி உங்க வீட்டுல செல்வ வளத்தோட நிம்மதியா உங்களை வாழ வைக்கக்கூடிய மந்திரம் இது. அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த மந்திரம் உங்க வாழ்க்கையே மாத்தி காட்டும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. கோவிலுக்கு போக முடியல, வேலை தொழில், அதன் காரணமா நான் லேட்டா தான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. எந்த நேரமாக இருந்தாலும் பூஜை அறையில உட்காருங்க. காலையில முடிஞ்சா 1 மணி நேரம், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், அல்லது மாலையில வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம். நேரங்காலம் பார்க்காதீங்க. கடவுளை கும்பிடுறதுக்கு நேரம் காலம் தேவையில்லை. 1 மணி நேரம், முடிஞ்ச வரைக்கும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. எப்பொழுதுமே விடாதீங்க. நீங்க நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னா அப்போதும் விடாதீங்க. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாயிடும், ஆசைகள் அதிகமாகும், இன்பங்கள் அதிகமா கிடைக்கும். ஓரளவுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் விடாதீங்க. அது ஒரு நன்றி, சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி. நீ இருந்தா போதும் எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சு. அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஏன் நிறுத்த போறீங்க? வேணா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இது மாதிரி மந்திரங்களை சொல்லி சிவனுடைய அருளை பெற்றவர்கள் நிறைய பேர். அப்படி சிவனை வணங்கும் போது அங்க அந்த அகர்பத்தியிலிருந்து வர புகை, சாம்பிராணியிலிருந்து வர புகை வீடு முழுவதும் பரவி இருக்கணும். அந்த நறுமணத்தோட பரவி இருக்கணும். முடிஞ்சா இந்த பஞ்சகாவியத்தில் செய்யப்பட்ட விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வைங்க. பஞ்சபூதங்களை உங்கள் வசம் ஏற்படுத்தி கொடுப்பார். கடவுளுக்கு தானே அப்படின்னு தரமான பொருள் இல்லாம கலப்படமான பொருளை பயன்படுத்தாதீங்க. முழு பலனையும் எதிர்பார்க்க முடியாது, கிடைக்காது. கடவுளையும் மதிச்சு தரமான நெய்யா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், நெய்வேத்தியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தரமா உங்க மேல நம்பிக்கை வச்சு, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த பொருட்களை பயன்படுத்தி இந்த பூஜையை செய்யுங்க. அடுத்தது இந்த 7 கிரகத்தையும் நம்ம வாழ்க்கை வெற்றிக்காக பயன்படுத்திக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 10 விஷயம் சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த 10 விஷயம் உங்க வாழ்க்கையை மாற்றும். முதல்ல இலக்கை சரியாக முடிவு செய்யுங்க. ஆசைப்படுங்க, அதற்கான இலக்கை முடிவு செய்யுங்க. அதை பத்தின எல்லா தகவல்களையும் திரட்டுங்க. 2வது சரியான முடிவுக்கு வாங்க. 3வது கால நிர்ணயம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கால நிர்ணயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏத்தது மாதிரி 4வது நிதி எங்க இருந்து வரும், அதை எப்படி நம்ம உருவாக்கணும், அதற்காக எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க முடிவு செய்யணும். 5வது கண் துஞ்சாமல், பசி நோக்காமல், இடைவிடாமல், சோர்ந்து போகாமல் தன்னம்பிக்கையோட உழைக்கணும். 6வது எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். 7வது விமர்சனங்களுக்கு செவி கொடுக்காமல் சுறுசுறுப்பா இயங்குங்க. 8 நேர்மை, உண்மை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தளராத நம்பிக்கை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருக்கணும். 9 உங்களை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறையான நபர்கள், நேர்மறையான செயல்கள் இருக்கணும். 10 ஆன்மீகத்துல முழு ஈடுபாடு இருந்தது, முழு ஈடுபாடை செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுவீங்க, தெளிவா சிந்திச்சு செயல்படுவீங்க. அப்புறம் என்ன, வெற்றி உங்களுக்கு தான். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்கள் அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் வந்து சேரும். நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.